கைஸ் இந்த வீடியோல கம்மியான பட்ஜெட்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த லைட்டை நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த பட்ஜெட் இது ஒர்த் இல்லையா அத பார்க்க போறோம். நான் இப்ப அன்பாக்சிங் பண்ண போற லைட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல வாங்குனது 300 தான். பட் ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. சைனீஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ரேட் டிஃபரண்ட்ல இருக்கு. நான் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே வீடியோ கீழ குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு முன்னால இந்த அன்பாக்சிங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்றது உங்களுக்கு தவறாம கிடைக்கும். இப்போ நம்ம அன்பாக்சிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கேஜ் ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஓப்பன் பண்ணலாம். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளால பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு RGB கண்ட்ரோல் பாக்ஸ் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரிப் லைட். நெக்ஸ்ட் நம்ம லைட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட் குடுத்திருக்காங்க. பாக்ஸ்ல இருந்தது மொத்தமே அவ்வளவுதான். இப்போ இத எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லைட்டிங் செட்டப்பை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அடாப்டரோட அவுட்புட் பின்ன பார்த்தீங்கன்னா, RGB கண்ட்ரோல் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் லைட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல ஒரு பின் குடுத்திருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, RGB கண்ட்ரோல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் குடுத்திருப்பாங்க. அதையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த லைட்ட உங்க ரிமோட் மூலமா ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த RGB கண்ட்ரோல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் குடுத்திருப்பாங்க. அதுக்கு நேரா வச்சு தான் நீங்க வந்து பட்டன் பிரஸ் பண்ணணும். நீங்க வேற எங்கேயாச்சும் வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் ஆகாது. இந்த லைட்ட என்னோட ரூம்ல இப்ப நான் ஒட்டி காமிக்க போறேன் டேபிள்ல. இத நீங்க உங்க ரூம்ல ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா, எங்க நீங்க ஒட்ட போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க. அதுக்கப்புறம் ஒட்டிட்டு நீங்க இளக்குனீங்க அப்படின்னா, ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஒட்ட போறீங்க எல்லாமே வந்து அளவு எடுத்து கரெக்ட்டா வச்சுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ரூம்ல நான் இத ஒட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த வீல் எண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஸ்ட்ரிப் லைட்ட தனியா பிரிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி குடுத்திருப்பாங்க. அத நீங்க கை வச்சு லைட்டா இளக்கி எடுத்தீங்க அப்படின்னா, தனியா வந்துரும். அத நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நீங்க அந்த லேபிள வந்து ரிமூவ் பண்ண பேக்ல இருக்க அந்த சின்ன லேபிள வந்து ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப் லைட்ட பார்த்தீங்கன்னா, உங்க டேபிள்ல நீங்க ஒட்டிக்கிட்டே வரணும். மொத்தமா இளக்கிட்டு ஒட்டாதுங்க. கை பட்டுரும். ஸோ இந்த மாரி இந்த ப்ராசஸ்ல இப்ப நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாரி நீங்க ஒட்டிட்டே வந்தாலே போதும். இதே மாரி ஃபுல்லா ஒட்டி முடியுங்க. நான் இப்ப ஃபாஸ்ட்டா ஒட்டி முடிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பவர் சப்ளை குடுத்துட்டேன். என்னோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப லைட் இருக்கு. இப்ப நான் லைட்ட ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதோட பவர் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 லேயரா ஒட்டுனனால பார்த்தீங்கன்னா, பவர் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 1 லேயர் ஒட்டுனீங்க அப்படின்னா, இதோட பவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட்ல நீங்க எந்த பட்டன் பிரஸ் பண்றீங்களோ, அந்த கலர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். நீங்க வந்து இப்ப அந்த டேபிள் எக்ஸாம்பிள் ஒட்டுனீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதோட லைட் பார்த்தீங்கன்னா, வால்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். பட் நீங்க வந்து நேரடியா அந்த லைட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ல உங்களுக்கு தெரியாது. ஓவரால் எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அத ரிஃப்ளெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வால்ல தெரியும். அப்பதான் நீங்க செலக்ட் பண்ற கலர் உங்களுக்கு அங்க அவுட்புட்டா கிடைக்கும். கடைசியா இந்த லைட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிடைச்சுச்சு அப்படின்னா வாங்கிக்கங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா லிங்க் வீடியோக்கு கீழ குடுத்துருக்கேன். பட் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதோட லெந்த் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் 5 மீட்டர் வரல. 4 பாயிண்ட் சம்திங் மீட்டர் தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட அதோட அடாப்டர் லெந்த் எல்லாமே டோட்டல் லெந்த்தையும் சேர்த்தா 5 மீட்டர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் அத அளந்து பார்க்கல. அந்த லைட்டோட லெந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா, 4 மீட்டர் சம்திங் வந்துச்சு. இதுல எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப் லைட்ட பார்த்தீங்கன்னா, என்னோட டேபிள்ல ஒட்டி 1 வாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவ நான் ரெடி பண்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட் பார்த்தீங்கன்னா, நான் டேபிள்ல ஒட்டுனதுலருந்து பார்த்தீங்கன்னா, இளவி கீழ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இத சொல்லியும் குத்தம் கிடையாது, அத சொல்லியும் குத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபெவிக்விக் இருக்குல்ல, அந்த கம்ம வாங்கி நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல இவங்க டிஃபால்ட்டா குடுத்துருக்க கம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒட்டவே இல்ல. ஒட்டுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் ஒட்டுச்சு. ஒரு 5 நாள்ல பார்த்தீங்கன்னா, இளவி கீழ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் நம்ம வாங்கி இது வேஸ்ட் ஆகக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் உங்களுக்கு இத நான் சொல்றேன். அதனால இந்த லைட்ட நீங்க வாங்குறதுக்கு முன்னால உங்க டேபிள்ல நீங்க ஒட்டி ஒரு 5 நாள்ல கண்டிப்பா கீழ விழுந்துரும் இந்த லைட்டு. அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவும் ஒட்டி ஃபெவிக்விக் கம் போட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கைஸ் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும். மீண்டும் ஒரு அஸ்தலான் வீடியோ சந்திக்கும் மாதிரி பை பை.